சென்னை எழும்பூர் வட்டார கல்வி அலுவலகம் முன்பாக 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லட்சுமணன். 7வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அவர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கள நிலவரம் என சொல்லுங்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என கடந்த 6 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இந்த ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு சார்பாகவும் பள்ளி கல்வித்துறை சார்பாகவும் எந்த ஒரு கருத்துக்களும் பகிராமல் இருப்பதால் தற்பொழுது இன்று 7வது நாளாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை எழும்பூரிலிருந்து காந்தி மேம்பாலம் வரை 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பேரணியாக சென்று தன்னுடைய கண்டன கோஷங்களை எழுப்பி பேரணியை நடத்தினர். 2ஆம் கட்டமாக சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலகம் முன்பு 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த போராட்டம் 6 நாட்களை கடந்து இன்று 7வது நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகின்றனர். குறிப்பாக அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இந்த காவல்துறையினர் ஆசிரியர்களை கைது செய்கிறார்கள். மேலும் இந்த ஆசிரியர்கள் பொறுத்தவரை எந்தெந்த இடத்தில் அவர்களை அழைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் மேற்கொண்டு வரும் நிலையில் அவர்களை அந்த தங்க வைப்பதற்கு போதுமான சமுதாய கூடம் மற்றும் இந்த தனியார் மண்டபங்கள் இல்லை என தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. அந்த வகையில் நேற்று இரவு வந்து பார்த்தோம் என்றால் போதுமான சமுதாய நலக்கூடம் இல்லாததால் தற்போது ஆசிரியர்கள் கைது செய்து சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே இந்த பேருந்துகள், அதாவது இந்த ஆசிரியர்களை அழைத்து செல்லும் பேருந்துகள் முழுவதுமே எங்கேயும் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து சுற்றுலா போன்று இந்த பொதுமக்களுக்கு காண்பித்து வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கடந்த 6 நாட்களாக கைது செய்யப்படும் போது எந்த ஒரு சமூக நலக்கூடத்திலேயுமே இறக்கி விடாமல் வாகனத்திலேயே எங்களை சுற்றி காண்கிறார்கள் என ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அந்த வகையில் அதனை கண்டிக்கும் விதமாக இன்று போராட்டம் ஒரு பட்டமாக நடைபெற்ற நிலையில் மீண்டும் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் எனதான் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் தொடர் போராட்டங்கள் நடத்தியுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதால் தற்போது இன்று 7வது நாளாக இந்த போராட்டமானது எழும்பூர் மற்றும் இந்த பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. இந்த பல்வேறு இடங்களில் போராட்டக்காரர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் விதமாக தன்னுடைய குழந்தைகள், அதாவது ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய குழந்தைகளுமே குடும்பங்களோடு வந்து அவர்களுக்கு இந்த ஆதரவை தெரிவித்து உடனடியாக தமிழக அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு உடனடியாக ஊதியம் உயர்வு வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் பங்கேற்று கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு பண்ண கோரிக்கைகள் வைத்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டக்காரர்களை தொடர்ந்து கைது செய்து வந்தாலுமே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்தவர்கள் தற்போது போராட்ட களத்தில் குதித்துள்ளார்கள். கடந்த 4 நாட்களாக 2000க்கும் உட்பட்டவர்கள் தான் தொடர்ந்து இந்த பேரணியில் கலந்து கொண்டு தன்னுடைய கோஷங்களை எழுப்பியிருந்தனர். ஆனால் நேற்று முதல் பார்த்தோம் என்றால் கூடுதலாக 1000 பேர் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். அந்த வகையில் நாளை பார்த்தோம் என்றால் நாளை மறுநாள் பார்த்தோம் என்றால் இன்னும் கூடுதலாக ஆசிரியர்கள் சென்னை வருகை புரிந்து தொடர்ந்து இந்த எதிர்ப்புகளை தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தான் எத்தனை நபர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் தான் தொடர்ந்து காவல்துறையிடம் ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்கான பேச்சுவார்த்தையும் சரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தொடர்ந்து 7 நாட்களாக காலதாமதமாக நடவடிக்கை எடுப்பதற்காக பள்ளிக்கல்வித்துறை முன்வராமல் காலம் தாழ்த்தி வருவதாக இவர்கள் தரப்பில், அதாவது ஜாக் டோஜி அமைப்பின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஜனவரி 6ஆம் தேதி முதல் உண்ணநிலை போராட்டமானது ஜாக் டோஜி சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 1 வருடங்களுக்கு முன்பாக பார்த்தோம் என்றால் டிபி வளாகத்தில் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் தான் இந்த பணிகளை ஒன்றையாக இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி தர வேண்டும் என கடந்த 25 நாட்களுக்கு மேலாக உண்ணநிலை போராட்டங்களை மேற்கொண்டனர். இந்த உண்ணநிலை போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக பல்வேறு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அந்த போராட்டம் தற்காலிகமாக நடைபெற்றது. ஏனென்றால் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அப்போது தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த நடவடிக்கையை எடுக்காததால் தற்போது மீண்டும் அந்த போராட்டமானது தொடங்கி இருக்கிறது. இந்த போராட்டக்காலம் பொறுத்தவரையுமே
ஜனவரி 6ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் தீவிரமாக இருக்கக்கூடும் எனவும், மேலும் டிபி வளாகத்தில் அமைந்து நாங்கள் உண்ணநிலை போராட்டத்தில் மேற்கொள்ள இருக்கிறோம். எங்களுக்கு உயிரே போனாலும் பரவாயில்லை, எங்களுக்கு வேலைதான் முக்கியம் என்று தொடர்ந்து இந்த இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கைகளை முன்வைத்துதான் இந்த போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஊதியம் உயர்வு பொறுத்தவரையுமே உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் அவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்யும் நடவடிக்கைகள் தான் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அவர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் எந்த வசதிகளுமே செய்து தரவில்லை என ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இருந்திருக்கு. இது மட்டுமல்லாமல் போதுமான சமுதாய நலக்குறமும் கல்யாண மண்டபமும் இல்லாதால் அரசு பேருந்துகள் மூலமே சுற்றுலா போன்று சுற்றி காமிப்பதாக குற்றச்சாட்டு இருந்திருக்கு. உடனடியாக எங்களுக்கு இந்த பணியாணையை வழங்க வேண்டும் என இந்த இடைநிலை ஆசிரியர் கோரிக்கையை வைத்துதான் இந்த போராட்டமான நடைபெற்று என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.